இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மம்மி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? செரி கையில அடிபட்டுடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? பாவம், எதையே யோசிச்சுட்டு ஃபேனுக்குள்ள கைய விட்டுட்டான். அவன் வேணும்னு தான் கைய வச்சான். வாட்? அவன் அப்ப சத்தியம் பண்ணாம தடுக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கான். அதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுப்பானா? கிருஷ்ண பிரசாத் சத்தியம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவனால அந்த வீட்டுக்கு போக முடியாது இல்லையா? அந்த வீடு, அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நம்ம வீட்டை விட அந்த வீட்டுல அதிக நேரம் அவன் இருக்கான். எங்க கிட்ட மட்டும் அவங்கள பார்த்தா பிடிக்காத மாதிரி நடிப்பான். கரெக்ட் தான் மம்மி. சரி, எப்பவும் அந்த ககன் பக்கத்திலே தான் இருப்பான். அந்த பாசத்துலதான் என்னோட பிளான நாசமாக்கிட்டான். கிருஷ்ண பிரசாத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதபடி பண்ணலான்னா எல்லாரோட அட்டென்ஷனையும் டைவர்ட் பண்ணி அவன் அப்ப சத்தியம் பண்ணாத மாதிரி தடுத்துட்டான். நீங்க எடுக்கிற முடிவை தடுக்கிற தைரியம் அவனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எதிரிங்க அதிகமாயிட்டே வராங்க. என்ன பண்ண போறீங்க மம்மி? என்னை எதிர்த்து பேசின அவன் அப்பனையே நான் மன்னிக்க மாட்டேன். அவனை நான் மன்னிப்பேனா? ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டதான் போறான். அப்போ அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ போ பேபி. ஏடா, எங்க போய் தொலைஞ்ச? ஏன் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? அவளை கொண்டுட்டியா இல்லையா? அவ போனத்தை யாருக்கும் தெரியாம கிளியர் பண்ணியா இல்லையா? ஓஹோ, என் சாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தியா? யாரு? பூமியோட ஆன்மா பேசுறேன். அவன் போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? போன் என்கிட்ட இருக்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. ஆமா, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு உன் ஆளுங்களை விட்டு என்ன கிட்னாப் பண்ண வச்ச? என்ன கொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்க. அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? சொல்ல அப்புறமா. உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன விடாம துரத்துற? உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கு? என்ன எதுக்கு கொல்ல பாக்குற? என்ன பதில் சொல்ல மாட்டியா? சரி, போன்ல எல்லாம் வேண்டாம், அங்கேயே வரேன், நம்ம நேர்லயே பேசிக்கலாம். நக்ஷத்ரா, நக்ஷத்ரா. மம்மி. என்ன மம்மி? நக்ஷத்ரா, அந்த பூமி என்ன தேடி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அவ இந்த கேட்டை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நீ தடுக்கணும். அந்த பூமியை தடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு போய் ஏன் மம்மி இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அவ நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம வீட்டு கேட்டை தாண்டி கூட அவளால உள்ள வரவே முடியாது. ஒருவேளை கால் வச்சானா அவ காலை உடைச்சிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், கார்டு வாங்குனது முக்கியம் இல்ல, அதை எடுத்து படிங்க. என்னடி, உன் கார்டுல ஏதாவது ஸ்பெஷல் மேட்டர் இருக்கா? முதல்ல அதை படி. கிருஷ்ண பிரசாத் மீரா தம்பதியின் மகளான செல்வி. போதும் 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 போதும். அது வரைக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன் கல்யாண பத்திரிக்கையில ஏன் அப்பா அம்மா பேரை எழுதியிருக்காங்க? உன் கல்யாண பத்திரிக்கையில என் அப்பா அம்மா பேர் இருக்கும்.
உன் கல்யாண பத்திரிக்கையில ஏன் அம்மா அப்பா பேர் இருக்கும்? அப்ப உன் பத்திரிக்கையில ஏன் அப்பா அம்மா பேர் தான் இருக்கும்? சரி உன்னோடதுல ஏன் அப்பா அம்மா பேர் தான்? உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் அம்மா அப்பா பேர் தான்? உன் கல்யாண பத்திரிக்கையில என் அப்பா அம்மா பேர் தான் போடுவாங்க. ஹம். அம்மா ஓகே, அப்பான்னு யார் பேரை போடுவாங்க? ஆமா, முதல்ல அவர் இருக்காரா? இல்ல. ஓ, செத்து போயிட்டாரா? இந்து, இருக்காருன்னா அப்ப பேரை சொல்லு. ம்? அவர் இருந்தும் பேரை சொல்லலன்னா அப்போ இல்லன்னு தானே அர்த்தம். ஐயோ பாவம், உன் கல்யாண பத்திரிக்கையில அப்பா பேரே இருக்காதா? ஆக்சுவலி கல்யாணமே நடக்காதுல்ல. சமீபத்துல ஒரு வீடியோவும் வந்துச்சுல்ல, யாரோ உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்கன்னு. அப்படி வந்துட்டு போறாங்கன்னா அந்த மாதிரி பிறந்த பசங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில கல்யாணம்ன்ற வார்த்தையே இருக்காதுல்ல. கல்யாணம் நடக்கலன்னா என்ன, உங்க அம்மா மாதிரியே நீயும் யாரையாவது ஒருத்தர தங்கச்சி தங்கச்சியா? நான் உன்னை விட சின்னவன்னு பாசமா பேசி மயக்கலான்னு பாக்குறியா? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, போடி வெளிய. நான் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் அபூர்வாவோட பொண்ணு. அது சரி, உனக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு வந்த? நான் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அப்பாவா? அப்பா கிட்டனா? அதான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன்.